வணக்கம் மாணவர்களே, வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் நீங்கள் ஆக்சி-அசெட்டலின் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி ஃபிளாட் பொசிஷனில் ஒரு MS பிளேட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்களை வைப்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். குறிக்கோள்கள். இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 3 mm தடிமன் ஆகியவற்றின்படி MS பிளேட்டை வெட்டவும், ஆக்சி-அசிட்டிலின் வெல்டிங் செயல்முறைக்கான ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும், 2 கேஸ்களின் பிரஷர் விவரக்குறிப்பின்படி அமைக்கவும், வெல்டின் மேற்பரப்பில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என சுத்தம் செய்து ஆய்வு செய்யவும் முடியும். இப்போது OAW செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்ப்போம். ஸ்டீல் ரூலர், சென்டர் பஞ்ச் ஆர் டாட் பஞ்ச், பால் பீன் ஹேமர், angle grinder, half round file, bench vise, tri-square, chipping hammer, steel wire brush, safety clothing, gloves, PPE kit, nozzle எண் 5, CCMS filler rod 3 mm, OAW setup, cylinder key, tip cleaner, spark lighter, கேஸ் வெல்டிங் goggles. OAW செயல்முறையை பயன்படுத்தி MS பிளேட்டில் ஃபிளாட் பொசிஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ் டெபாசிட் செய்வதற்கான வெல்டிங் செயல்முறையை பார்க்கலாம். ஒரு MS ஷீட்டை எடுத்து மார்க்கிங் மீடியாவை அப்ளை செய்யவும். 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 3 mm தடிமன் என அளவை குறிக்கவும். 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 3 mm தடிமன் ஆகியவற்றின்படி MS பிளேட்டை வெட்டுங்கள். MS ஷீட்டை டேபிளில் வைத்து ரூலரை பயன்படுத்தி ஸ்ட்ரெயிட் லைன்களை ஸ்கிரைப் செய்யவும். ஸ்ட்ரெயிட் லைன்களுக்கு மேலே பஞ்ச் மார்க் செய்யுங்கள். ஆயில் அல்லது ரஸ்ட்காக ஷீட்டின் மேல் பரப்பை சுத்தம் செய்யவும். பஞ்ச் மார்க் ஷீட்டை வெல்ட் பொசிஷனரில் வெர்டிக்கல் பொசிஷனில் வசதியான உயரத்தில் ஃபிக்ஸ் செய்யவும். மூன்று mm டயா CCMS ராடை தேர்ந்தெடுக்கவும். ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் கேஸ்களுக்கான பிரஷரை 0.15 கிலோ சென்டிமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயராக செட் செய்யவும். ப்ளோ பைப்பை பற்ற வைத்து நியூட்ரல் ஃப்ளேம் அமைக்கவும். வெல்டை ஃபிளாட் பொசிஷனில் டெபாசிட் செய்யவும். ஸ்ட்ரெயிட் லைன் பீடுகளை வைப்பதற்கு லெஃப்ட் வேர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தவும். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி MS பிளேட்டில் ஃபிளாட் பொசிஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ் டெபாசிட் செய்வதற்கான வெல்டிங் செயல்முறையை பார்க்கலாம். வெல்ட் பீடை ஒரு பஞ்ச் லைனின் வலப்புறத்தில் இருந்து தொடங்கி கோட்டின் இடப்புறமாக நகர்த்தி டெபாசிட் செய்யவும். ப்ளோ பைப் 75 டிகிரி அளவிலும் ஃபில்லர் ராட் 30 முதல் 40 டிகிரி அளவிலும் வெல்ட் லைனில் பிடிக்கவும். ப்ளோ பைப் நாசில், ஃபில்லர் ராட் மற்றும் ஷீட் சர்ஃபேஸ்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரியாக இருக்க வேண்டும். பேஸ் மெட்டல் மற்றும் ஃபில்லர் ராடின் மெல்டிங் முடிந்தவரை குறைவாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடுக்கு சரியான கோணங்களை பராமரிக்கவும். ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை சைட் டு சைட் மூவ்மெண்ட் இல்லாமல் நகர்த்தவும். மார்க் லைன் வழியாக ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் இடது திசையில் நகர்த்தவும். பேக் ஃபயரை தவிர்க்க ஃப்ளேமின் இன்னர் கோன் மோல்டன் மெட்டலுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்காதீர்கள். லைனின் டாப் எண்ட் வரை வெல்ட் பீட் டெபாசிட் செய்து கிரேட்டரை நிரப்புவதை உறுதி செய்யவும். ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை சரியான முறையில் கையாளுவதன் மூலம் அண்டர்கட் குறைபாடுகளை தவிர்க்கவும். பீடை சுத்தம் செய்து ஏதேனும் மேற்பரப்பு அல்லது வெளிப்புற குறைபாடுகள் உள்ளதா என்பதை விஷுவல் எக்ஸாமினேஷன் செய்யவும்.
இந்த தலைப்பிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை விரைவாக மறுபார்வை செய்வோம். 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 3 mm தடிமன் என மைல்டு ஸ்டீல் MS பிளேட்டுகளை வெட்டவும். ஆக்சி-அசெட்டிலைன் வெல்டிங் செயல்முறையை ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். 2 கேஸ்களின் பிரஷரையும் விவரக்குறிப்பின்படி அமைக்கவும். வெல்டு சர்ஃபஸை ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என சுத்தம் செய்து ஆய்வு செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.